ஸோ என்ன சிபிஎஸ்சி பசங்களா, உங்களோட போர்டு எக்ஸாம் ரொம்ப நெருங்கி வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்கும். உங்களோட ப்ரிப்பரேஷன்னால நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். என்னதான் நம்ம சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் எப்படி நம்ம எக்ஸாமில் எழுத போகிறோம், அந்த 3 மணி நேரம் நம்மளுக்கு பத்துமா, அந்த டைமில் நான் வந்து எல்லாத்தையும் எழுத முடியுமா, எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். நானுமே வந்து என்னோட 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு தெரியாது, என்னோட சயின்ஸ் பேப்பர் வாஸ் அ ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃபார் மீ. அந்த 3 hours மேனேஜ் பண்ணுறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. ஸோ எப்போ எந்த குவெஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி டைம் மேனேஜ் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ லிட்ரலாக பார்த்தோன்னா என்னால் வந்து எல்லா குவெஷனையும் வந்து ப்ராப்பராக அட்டென்ட் பண்ண முடியலை. அந்த மாதிரி மிஸ்டேக் நீங்களும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஃபிசிக்ஸ் வாலா ஆல் ஓவர் இந்தியா உனக்கு இந்த போர்டு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து கொடுக்கறதுக்காக மெகா ப்ரீ போர்டு வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ போர்டு எக்ஸாம் உங்களுக்காக ஆல் ஓவர் இந்தியா எல்லா பசங்களுக்குமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரீ போர்டு எக்ஸாம்னால உனக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 3 hours மெகா ஆஃப்லைனில் ப்ரீ போர்டு எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ பசங்களா, நீ ஒரு போர்டு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அப்போ நீ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த ப்ரீ போர்டு எக்ஸாம் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ரீ போர்டு எக்ஸாமில் நீ என்ன பண்ண போற, எக்ஸாக்டா போர்டு எக்ஸாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நடக்க போகுது. 3 hours எங்க மேம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா பிசிக்ஸ் வாலா வித்யாபீட் பாட்சாலா சென்டர் அண்ட் டியூஷன் சென்டர்ல உனக்கு இந்த எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ என்னைக்கு மேம் எக்ஸாம் நடக்க போகுது, போர்டு எக்ஸாமுக்கு முன்னாடியே உனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னால 1st Feb உனக்கு சயின்ஸ் எக்ஸாமும் 8th Feb உனக்கு மேக்ஸ் எக்ஸாமும் நடக்குது. டைமிங் என்ன, 3 hours டியூரேஷன். ஸோ 10 to 1 PM உனக்கு வந்து எக்ஸாம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் உனக்கு மாடல் ஆன்சர் டிஸ்கஷனும் நடக்க போகுது. ஸோ பசங்களா, எக்ஸாம் பேப்பர் கம்ப்ளீட்டாக நம்ம சிபிஎஸ்சி செட் பண்ணுற மாதிரியே எக்ஸாக்ட் சிபிஎஸ்சி பேட்டர்ன்லேயே உனக்கு நம்ம பேப்பர் வந்து செட் பண்ண போகிறோம். யாரு மேம் செட் பண்ண போகிறது, நம்ம ஃபிசிக்ஸ் வாலாவோட டாப் ஃபேக்கல்ட்டிஸ் யாரு, நம்மளோட சம்ரிதி மேம், சன்யா மேம், ரக்ஷக் சார் அண்ட் ரித்திக் சார் தான் உனக்கு வந்து பேப்பர் செட் பண்ண போகிறாங்க. ஸோ உனக்கு எக்ஸாக்டா போர்டு எக்ஸாமுக்கு பயப்பட வேண்டாம் அப்படின்னா நீ இந்த ப்ரீ போர்டு எக்ஸாமை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா நான் பண்ண மிஸ்டேக்கை நீங்க பண்ணிடாதீங்க. உனக்கு இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் உனக்கு நீ போர்டு எக்ஸாமே உனக்கு வந்து கொஞ்சம் ஹாயா வந்து நீ எழுதுவ. ஸோ இதை நான் சும்மா சொல்லல, இட் வில் பி ரியல் ஃபார் யூ. சரி, அட்மிட் கார்டு எப்படி மேம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எக்ஸாமுக்கு நீ ரெஜிஸ்டர் பண்ணணும்னா ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அவைலபிள் இல்லை. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே மேம், இதுக்கு நான் ஏதாச்சும் பே பண்ணுமா, கிடையவே கிடையாது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. சரியா? ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீ அட்மிட் கார்டு இல்லைனா உனக்கு எக்ஸாமுக்கு உள்ள விட மாட்டாங்க. ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, காலையில் 9 மணிக்கு. ஏன்னா எக்ஸாம் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. 9:30 மேலே உனக்கு விட மாட்டாங்க. ஸோ லிமிடெட் சீட்ஸ் தான் பசங்களா, ரொம்ப கம்மியான சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ டக்குன்னு போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எதுல மேம் ரெஜிஸ்டர் பண்றது, நான் ஆஃப்லைன்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுமா, அன்னைக்கு கிடையாது. ஆன்லைன்ல இப்பவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிடணும். பிசிக்ஸ் வாலா ஆப்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கம் தான் ஃபர்ஸ்ட் சர்வ். அண்ட் இதனால உனக்கு போர்டு எக்ஸாமுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அண்ட் எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு நாங்க ரிவிஷன் கார்ட்ஸ் கொடுக்க போறோம். ஸோ இது வந்து உன்னோட போர்டு எக்ஸாம்ல நல்லா ரிவைஸ் பண்றதுக்கு உனக்கு மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் ரெண்டுத்துக்குமே நாங்க ரிவிஷன் கார்ட்ஸ் கொடுக்க போறோம். அது எக்ஸாம் எழுதினவங்க மட்டும்தான். ஓகே, அன்னைக்கு 2 PM அப்புறம் உனக்கு இந்த ரிவிஷன் கார்ட்ஸ் நாங்க உங்களுக்கு அங்கேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட பிசிக்ஸ் வாலா ஆப் போன்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், பேட்சை வந்து தேடுங்க. என்ன பேட்ச், கிளாஸ் 10 சிபிஎஸ்சி செலக்ட் பண்ணி நீ கிளாஸ் 10 மெகா ப்ரீ போர்டு அப்படின்ற பேட்ச்ல வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. சரியா? ஸோ அதுல என்ரோல் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், அதுல உன்னோட ரெக்வயர்ட் டீடைல்ஸை நீங்க ஃபில் பண்ணணும். உன்னோட ஸ்டேட் என்ன, சிட்டி என்ன, அண்ட் எந்த சென்டர்ல எழுத போற, அண்ட் என்ன ஸ்லாட்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஐ கிவ் யூ அ ஷார்ட் டெமோ. ஓகே, ஸோ நீ வந்து பிசிக்ஸ் வாலான்னு சர்ச் பண்ணதுக்கு அப்புறம், சரியா? ஸோ பிசிக்ஸ் வாலான்னு நீங்க சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணோடனே உனக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா இட் இஸ் ஃபைன். ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நீ பேட்சஸ் வந்து தேடு. பேட்சஸ்ல உனக்கு ஆல்ரெடி நான் சிபிஎஸ்சி போர்டு இருக்கிறதுனால இங்க காமிக்குது. பட் அப்படி சப்போஸ் செலக்ட் பண்ணல அப்படின்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பேட்சஸ்ல ஸ்கூல் போர்டு அண்ட் ஒலிம்பியாட்ஸ்ல போய் 9 to 12 செலக்ட் பண்ணிட்டு அதுல நம்ம கிளாஸ் 10 செலக்ட் பண்றோம். சிபிஎஸ்சி இதுல உனக்கு என்னென்ன பேட்சஸ்லாம் இருக்குன்னு காமிக்க போகுது. ஸோ கிளாஸ் 10 சிபிஎஸ்சி போர்டில் என்னென்ன பேட்சஸ் இருக்கு, அதுல கிளாஸ் 10 வாரியர் மெகா ப்ரீ போர்டு இந்த பேட்ச்ல என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரீ. ஸோ என்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு அந்த பேட்சோட ஃபீச்சர்ஸ்லாம் காமிக்க போகுது. ஸோ அதுல நீ வந்து ரெக்வயர்ட் டீடைல்ஸ், என்னது எக்ஸாமுக்கு தேவையான ரெக்வயர்ட் டீடைல்ஸ், என்ன ஸ்டேட், ஓகே, அண்ட் என்ன சிட்டி, தமிழ்நாடு ஸ்டேட். ஓகே, ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட
சிட்டி வந்து நீ செலக்ட் பண்ணணும் சரியா. ஸோ சிட்டி இஸ் இன் சென்னை அண்ட் சென்டர் வந்து நம்மளோட வித்யாபீட் சென்டர் வந்து நீ வந்து செலக்ட் பண்ணணும் அண்ட் ஸ்லாட் என்னைக்கு. ஓகே ஸோ Feb 1 Feb 8 இந்த ஸ்லாட்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோ, சப்மிட் பண்ணிக்கோங்க, உனக்கு அட்மிட் கார்டு கிடைச்சிடும். இதை வச்சு நீ Feb 1 or Feb 8 வந்து நீ என்ன பண்ணலாம், எக்ஸாம் போய் எழுதலாம் சரியா. ஸோ பசங்களா டோன்ட் மிஸ் திஸ் லாஸ்ட் சான்ஸ். ஓகே இந்த சான்ஸ் உனக்கு திரும்ப கிடைக்காது. போர்டு எக்ஸாம்க்கு தேவையான எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ப்ரீ போர்டில் உனக்கு கிடைக்க போகுது. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் சான்ஸ். உடனே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பிசிக்ஸ் வாலா ஆப்ல. ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. இது ஒரு பெரிய போனஸ் தான் பசங்களா. ஸோ வெயிட் பண்ணாதீங்க, உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாம்ல சூப்பரா எழுதி உனக்கு போர்டு எக்ஸாம்க்கு சூப்பரா நீ வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஆல் த வெரி பெஸ்ட் பசங்களா.